வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காட்டேரி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை உடனடியாக மூட வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டேரி பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடை விவசாய நிலங்களின் அருகே அமைந்துள்ளது. இதனால் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு காலியான பாட்டில்களை விவசாய நிலங்களிலேயே வீசி செல்கின்றனர். இதனால் அங்குள்ள விவசாய நிலங்களில் குடியிருந்து வரும் குடும்பங்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன. மேலும் கால்நடைகளின் பாதுகாப்புக்கும் குடிநீர் ஆதாரங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பெண்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். முன்னதாக சில வாரங்களுக்கு முன்பு இதே பகுதியில் 60 வயது மூதாட்டி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனை அடுத்து அங்குள்ள பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த மதுபான கடை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் சில நாட்களிலேயே மீண்டும் கடை திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் அவ்வப்போது கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மீண்டும் இன்று மதுக்கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த கடையை மூடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். காவல்துறையினரின் இந்த கால அவகாசத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு காலில் சென்றனர். இருப்பினும் கூறியபடி கடை மூடாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என அப்பகுதி பெண்கள் எச்சரித்துள்ளனர். வேற வழி இல்லை. பாதுகாப்பு வேற எந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடையாது.